இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்க வசனம் ஏசாயா 19:19. அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். ஒரு நாள் எகிப்து மக்களும் உண்மையான தேவனாகிய கர்த்தரை அறிந்து அவரை ஆராதிப்பார்கள் அப்படின்னு தேவன் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். பலிபீடம்னா கர்த்தருக்கு ஆராதனையும் அர்ப்பணிப்பும் செய்யும் இடம். தூண் அப்படின்னா கர்த்தருக்கான சாட்சியாகவும் அவர் இந்த தேசத்தில் அறியப்படுவார் என்பதற்கான அடையாளம். இந்த வார்த்தையின்படியே இப்போது எகிப்தில் கிறிஸ்துவர்கள் காப்டிக் கிறிஸ்துவர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இயேசு சாமி அவங்களுடைய ஆண்டவராக விசுவாசித்து ஆராதிக்கிறாங்க. எகிப்தில் நிறைய சர்ச் இருக்குது. அப்போது தேவன் சொன்னது போல் இப்போ பாதி ஏற்கனவே நிறைவேறிடுச்சு. மீதி தேவனுடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து வருகை அன்னைக்கு நிறைவேறும். எகிப்து மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுவதுக்கும் ரட்சிப்பு கிடைக்கும். ஆமேன்.